நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக இறைவனும் இசையும் என்ற மாபெரும் இசைப்பேழைக்குள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் காணக்கூடிய ராகம் சலநாட்டை. இது கர்நாடக சங்கீதத்தின் 36வது மேளகத்தா பிரிவில் அமைந்துள்ளது. இந்த இசையானது ஒரு மனதில் துள்ளலை உண்டாக்கக்கூடியது. இது தமிழ் திரையுலகில் பல குத்துப்பாடல்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சலநாட்டை ராகத்தை பல இசையமைப்பாளர்கள் தங்கள் திறமையை காட்டுவதற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதனுடைய ஆரோகணம் சரிகம பதனிச, அவரோகணம் சனிபமரிச. இதில் எம்எஸ்சி அவர்கள் இந்த சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அப்படின்று ஒரு பழைய மிகவும் ஒரு குத்துப்பாடல்களை கொடுத்திருந்தார். அதே போல என்னடி ராக்கம்மா பல்லாப்பு நெளிப்பு அந்த பாட்டு, இப்படியாக அந்த ஒரு குத்துப்பாட்டு இதை கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் இளையராஜா இந்த இசையை மிக லவாகமாக கையாண்டிருப்பார். அவருடைய இசையும் கேட்போம். கன்னிராசி படத்துக்காக மல்லியே மல்லியே தூக்கம் எனக்கு மல்லியே மல்லியே நாடு முழுதும் மானமயக்கம் என்னவோ பண்ணுது என்னையே என்னம் சுற்றுது உன்னையே என்னவோ பண்ணுது என்னையே. அதே போல கமல்ஹாசன் அவர்களுடன் இணைந்து இசைஞானி அவர்கள் மகாநதி படத்துக்காக ஒரு பாடலை மீட்டியிருப்பார். அதே போல புன்னகை மன்னன் படத்திலும் ஒரு பாடலை இசைத்திருப்பார். இரண்டையும் கேளுங்களேன். அதன் பின்பு மெட்டியொலி படத்துக்காக இளையராஜா தனது சொந்த குரலில் ஒரு பாடல் பாடியிருப்பார். மிகவும் ரம்யமான பாடல் அது. அதை கேளுங்கள். மெட்டி புலி காற்றோடு என் நெஞ்சை தாலாட்ட மேனி ஒரு பூவாக நெல்லிசையின் பாவாக மேனி ஒரு பூவாக நெல்லிசையின் பாவாக கோதை மலர் பூம்பாதம் பாகுந்தே கோதை மலர் பூம்பாதம் படத்துக்கும் இளையராஜா ஒரு காலை நிகழ்வை குறிப்பதாக பாடல். அதையும் சிங்காரவேலன் படத்துக்காக கலைஞானியுடன் மீண்டும் கைகொண்ட இளையராஜா ஒரு அமைதியான என்னை கண்டால் என்னவோ ஆகிறாய் முன்பே கைகள் தாய் கோத்தாய் கட்டி முத்தம் தேனாய் வாத்தாய் இன்பம். பின்பு ராசகுட்டி என்ற படத்தில் கே பாக்கியராஜுடன் இணைந்த இளையராஜா ஒரு அருமையான பாடலை கொடுத்திருந்தார். அதையும் கேளுங்கள். கார்த்திக் இளையராஜா
ஸ்ரீதர் அவர்களின் கூட்டணியில் சேலை மூடும் பணிவிலும் மலர்வன். இளஞ்சோலை கேளுங்கள். மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள். இவ்வாறு பல்வேறு இசை பரிணாமங்களை வழங்கினார் இளையராஜா. அதன் பின்பு இந்த பாடலை, இந்த இசையை வித்தியாசாகர் தனது வித்தியாசமான இசையில் கையாண்டு அள்ளித்தந்த வானத்துக்காக தெளித்திருப்பார். கேளுங்கள். கண்ணால் கண்ணில் கற்பித்தோம் காதல் பாடம் ஒப்பித்தோம். ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே காதலுக்கு மரியாதை என்ற படத்திலும் இளையராஜா இந்த தனது லீலையை இந்த இசை மூலம் காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றுமில்லை அடியன்னிடத்திலே அட காதல் இதுதான். சென்னை செந்தமிழ் என்ற ஒரு பாடலும் மிகவும் இந்த இசையில் சில நாட்கள் சென்னை செந்தமிழ் முழுவதும் மறந்தே கேரள நாட்டுக்கு இனி கண்டு வசியம் வைத்தாயு சென்னை செந்தமிழ் மறந்தே முன்னாலே. அதன் பின் டி இமாம் அவர்கள் ஜிங்கனமணி ஜிங்கனமணி சிரிச்சு புட்டானே ஜலானே அந்த பாடலை வெங்களுக்கு நீ போலம் இன்னும் மந்திரமே நீ நான் வைக்கிறதுக்கு பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லாதல கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ ஒரு துள்ளலை கொடுத்திருப்பார்கள். அந்த பாடல்களையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் இறைவனின் தூதன். மீண்டும் ஒரு பதிவில் பக்கத்துல போகாதவா ஒரு நூலே இல்லாதல கட்ட ஆளானவா அட நீ வந்தாய வந்தாக நீ அமாங்கோ 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 அமாங்கோ. ஜிங்கின மண்ணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆடி ஏதங்கல்ல கிண்ணி ஜிங்கனமணி சிரிச்சு புட்டா நெஞ்சில ஆடி எதிர்பார்த்து காத்திருக்கும்